ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்லேருந்து 9/9/2024 அன்னைக்கு தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது பிரதான் மந்திரி கிசான் நிதி யோஜனா சம்மன் திட்டம் பார்த்தா மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இதில் பல்வேறு நபர்கள் பார்த்தா விவசாயிகள் பயன்பெற்று வராங்க. அந்த வகையில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 18வது தவணைக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை விரைவில் பார்த்தா மத்திய அரசு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்டேஷன் ஆஃப் லேண்ட் டீட்டெயில் இன் பிஎம் கிசான் போர்ட்டல், அதாவது உங்களுக்கு பார்த்தா லேண்ட் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் லேண்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இகேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இகேஒய்சி அப்டேஷன் பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்கள் ஆதார் கார்டில் பேங்க் புக் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா பேங்க் புக்கை லிங்க் பண்ணுங்கள். இந்த மூணுமே கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு 18வது தவணைக்கான அமௌண்ட் வரும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 1.39 லட்சம் பேர் இது வரைக்கும் அவங்களுக்கான கேஒய்சி டீட்டெயிலை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை அந்த ஃபார்மர் 1.39 லட்சம் பேரும் கேஒய்சி அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஎம் கிசானுக்கான 18வது தவணை அமௌண்ட் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட் திஸ் ஜங்ஷர் த மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃபார்ம் தட் ஒரு வில்லேஜில் 10 இகேஒய்சி பேர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு பட்சத்தில் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை சம்மந்தப்பட்ட சிஎஸ்சி சென்டருக்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சிஎஸ்சி சென்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா சேச்சுரேஷன், அதாவது 1/9/2024 20/9/2024 வரைக்கும் ஒரு கேம்ப் மாரி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் இகேஒய்சி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் திஸ் ரிகார்ட் இட் இஸ் ரெக்வஸ்டட் டு கிவ் சூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் டு பிளான் வில்லேஜ் லெவல் டிரைவ்ஸ் ஃபார் இகேஒய்சி சேச்சுரேஷன் இந்த கோஆர்டினேட்டட் வித் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎம் கிசானுக்கு இகேஒய்சி பெண்டிங்கில் இருக்காங்க, 10க்கு மேற்பட்டோர் இகேஒய்சி பெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஊர் அந்த கிராமத்தில் இருக்க சிஎஸ்சிக்கு ஷேர் பண்ணி அவங்கள ஒரு கேம்ப் மாரி போட்டு இகேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்கள் ஊரில் யாராச்சும் இகேஒய்சி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான அமௌண்ட் சேரப்போகுது. இந்த மாதிரி பிஎம் கிசான் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் கேட்குறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு எதன் காரணமாக இன்எலிஜிபிளாக இருக்குது, எதன் காரணமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த குறையை நீங்கள் பார்த்தா சால்வ் பண்ணி கொடுத்தாலே போதும், அவங்களுக்கான அமௌண்ட் சேரும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.